வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாக சிகரம் அத்தியாயம் 37 இரும்பு நெஞ்சு இளகியது. வேட்டை மண்டபத்துக்குள் வந்தியத்தேவனையும் மணிமேகலையும் பார்த்துவிட்டு நந்தினியும் சிறிது திகைத்து போனாள். நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று கேட்டாள். தேவி, தங்கள் கட்டளை என்று தங்கள் தோழி கூறியபடியால் வந்தேன். பெண் புத்தியை கேட்டிருக்கக்கூடாது என்று இங்கு வந்த பிறகு தெரிந்து கொண்டேன் என்றான் வந்தியத்தேவன். அக்கா, நான் இவருக்கு புத்தி கூறவில்லை. என்னுடன் தங்களை பார்க்க வரும்படி வேண்டிக் கொண்டேன் என்றாள் மணிமேகலை. நந்தினி தனக்கு முதலில் உண்டான திகைப்பை சமாளித்து கொண்டு புன்னகை புரிந்தாள். என் அருமை தோழி, பெண்களாகிய நாம் புருஷர்களை வேண்டிக் கொண்டால் அது புத்தி கூறுவது போலத்தான் என்றாள். புத்தி கூறுவது போல் மட்டுமா? கட்டளையிடுவது போல் என்று சொல்லுங்கள் தேவி. தாங்கள் என்னை அழைப்பதாக சொல்லி இளவரசி என்னை கைப்பிடியாக பிடித்து இழுத்து கொண்டு வந்தாள். அதன் பலன் நான் இங்கு இந்த கொலைகாரர்களிடம் சிக்கிக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஐயா, இங்கே நடந்திருப்பதை பார்த்தால் இவர்கள் கொலைகாரர்கள் என்று தோன்றவில்லையே. நான் இப்போது இங்கு வந்திராவிட்டால் தாங்கள் அளவு இவர்களை எல்லாம் கொன்று தீர்த்திருப்பீர்கள் போலிருக்கிறது. அக்கா, இவர்கள் கொலைகாரர்கள்தான். சற்று முன் இவரை வாளிலா குரங்குடனே சேர்த்து கட்டிவிட்டார்கள். நந்தினி லேசாக சிரித்த வண்ணம், மணிமேகலை, முன்னொரு சமயம் இவர் இந்த வாளிலா குரங்கின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தார் என்று சொன்ன அல்லவா? அது இவர்களுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது என்றாள். எப்படியோ இல்லை அக்கா, நீங்கள் வருவதற்கு முதல் நாள் இந்த வேட்டை மண்டபத்தில் நான் பார்த்ததாக சொன்னேனே, அந்த மனிதர்கள்தான் இவர்கள். அன்றைக்கே இவரை துரத்தி கொண்டு வந்தார்கள். நல்ல வேளையாக இவர் அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடிவிட்டார். மறுபடியும் இன்றைக்கு இவரை நீயே இவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தது ஏன் மணிமேகலை? இந்த வழியில் எதற்காக இவரை அழைத்து கொண்டு வந்தாய்? அக்கா, சற்று முன் என் தமையன் கந்தமாறன் தங்களை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் கண்ணில் பட வேண்டாம் என்பதற்காக இந்த வழியில் அழைத்து வந்தேன். அதுவே நல்லதாய் போயிற்று. இல்லாவிட்டால் இந்த கொலைகாரர்கள்... தங்காய், இவர்கள் கொலைகாரர்கள் அல்ல. இவர்கள் இவரை கொல்லவும் வரவில்லை. 2-3 தடவை இவர்களிடம் தனியாக அகப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனாலும் உயிரோடு விட்டிருக்கிறார்கள். இதன் உண்மையை நீ இவரையே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்படியானால் இவர்கள் யார் அக்கா? சற்று முன்னால் இவர்கள் கூறியதுதான் உண்மையா? இவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களா? தங்களை அழைத்து கொண்டு போவதற்காக வந்தவர்களா என்று மணிமேகலை வியப்புடன் கேட்டாள். ஆம், என்னை காப்பாற்றி அழைத்து போக வந்தார்கள். எல்லாம் விவரமாக சொல்கிறேன். நீங்கள் இருவரும் என்னுடன் அடுத்தறைக்கு வாருங்கள். இவர்கள் இங்கேயே இருக்கட்டும் என்றாள் நந்தினி. பிறகு ரவிதாசனை பார்த்து, மந்திரவாதி, இந்த இருவரில் ஒருவருக்கு நீங்கள் ஏதேனும் தீங்கு செய்தால் அதை எனக்கு செய்த தீங்காகவே கருதுவேன். இவர்களை நீங்கள் இனி எந்த நிலைமையில் எங்கு சந்திக்க நேர்ந்தாலும் மிக்க மரியாதையோடு நடத்த வேண்டும் என்றாள். ரவிதாசன், தேவி, மன்னிக்க வேண்டும். இந்த வாலிபனுக்கு நம்முடைய சங்கீத குரல் தெரிந்திருக்கிறது. சற்று முன் ஆந்தை குரல் கொடுத்தது இவனேதான் என்றான். அதிலிருந்தே இந்த வீரன் நம்மை சேர்ந்தவன் என்று தெரியவில்லையா மந்திரவாதி? உன்னுடைய புத்தி கூர்மை எங்கே போனது? போனது போகட்டும். இனி நான் மறுபடியும் தெரியப்படுத்தும் வரையில் இங்கே சத்தம் எதுவும் கேட்கக்கூடாது. ஜாக்கிரதை என்றாள் நந்தினி. பிறகு நந்தினியும் மணிமேகலையும் வந்தியத்தேவனும் யானைமுக வாசல் வழியாக நந்தினியின் அறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவும் உடனே அடைத்து கொண்டது. தங்காய், நீ மிக்க புத்திசாலி. இவரை வேட்டை மண்டப வழியாக அழைத்து வந்தது நல்லதாய் போனது. உன் தமையன் இப்போதுதான் இங்கிருந்து போகிறான். ஆதித்த கரிகாலரை அழைத்து வருவதாக சொல்லி போயிருக்கிறான். அதற்குள் உங்களை நான் அனுப்பிவிட வேண்டும். உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளவும் வேண்டும் என்றாள் நந்தினி. அக்கா, இதென்ன? தங்கள் கணவரை பற்றிய உண்மையை அறிந்து வர இவரை அனுப்பப் போவதாக அல்லவோ சொன்னீர்கள்? தாங்கள் விடைபெற்றுக் கொள்வதாக சொல்கிறீர்களே என்றாள் மணிமேகலை. உன் தமையனிடம் பேசிய பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக் கொண்டு விட்டேன் தங்காய். பழுவேற்றையர் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இனி இங்கே தங்க முடியாது. இந்த வீரரும் இனி இங்கே இருப்பது அபாயம்தான். ஐயா, தாங்கள் உடனே இங்கிருந்து கிளம்பிச் செல்லுங்கள். தங்கள் உயிரின் மேல் தங்களுக்கு ஆசை இல்லாவிட்டாலும் இந்த பெண்ணை உத்தேசித்தாவது உடனே போய்விடுங்கள் என்றாள் நந்தினி. அக்கா, அவர் போகிறதா இருந்தால் என்னையும் கூட அழைத்து போக சொல்லுங்கள். நீங்களும் இவரும் போன பிறகு இந்த அரண்மனை சிறையில் அடைந்து கிடக்க என்னால் முடியாது என்றாள் மணிமேகலை. இளவரசி, பழுவூர் ராணியின் கருத்தை தாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. நான் இங்கிருந்து போய்விட்டால் தாங்கள் ஆதித்த கரிகாலரை மணந்து தஞ்சை சாம்ராஜ்யத்தின் பட்ட மகிழ்ச்சியாக விளங்கலாம் என்று சொல்கிறார்கள் என்றான் வல்லவரையன். இல்லை, நான் அவ்விதம் சொல்லவில்லை. ஆதித்த கரிகாலரை மணக்கும் துர்பாகியம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படுவதை நான் விரும்ப மாட்டேன். அதிலும் என் உயிருக்குயிராகிவிட்ட மணிமேகலைக்கு அந்த கதி நேர வேண்டுமா? ஐயா, தாங்கள் வேண்டுமென்றே என் கருத்தை திரித்து கூறுகிறீர்கள். தாங்கள் இப்போது தப்பித்து சென்றால் பெரிதொரு காலத்தில் இந்த பெண்ணை கைப்பிடித்து மணந்து கொள்ளும் பாக்கியத்தை பெறக்கூடும். மணிமேகலை, உனக்கு இவர் மீதுள்ள அன்பு உண்மையான அன்பென்றால் உடனே இவரை இங்கிருந்து போகச் சொல்லு என்றாள் நந்தினி. ராணி, நான் போக சித்தமாயிருக்கிறேன். தங்களிடம் உள்ள ஒரு பொருளை யாசிக்கிறேன். அதை கொடுத்தால் உடனே போய்விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, என்னிடம் தாங்கள் கோரி பெறக்கூடிய அத்தகைய பொருள் என்ன இருக்கிறது? சொல்லுங்கள். மீன் அடையாளம் பொறித்த வாள் ஒன்று தங்களிடம் இருக்கிறது. அதை கொடுத்தால் போய்விடுகிறேன்.
என்னுடைய வாளை கொள்ளிடத்து வெள்ளத்தில் விட்டுவிட்டேன் என்பதுதான் தங்களுக்கு தெரியுமே. ஐயா, வேட்டை மண்டபத்தில் எத்தனையோ வாள்களும் வேல்களும் இருக்கின்றன. வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு தாங்கள் இந்த கணமே புறப்படலாமே. பெண்பாளாகிய நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வைத்திருக்கும் அந்த ஒரே ஆயுதத்தை ஏன் கேட்க வேண்டும்? தேவி, தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள மட்டும்தானே அந்த வாளை வைத்து பூஜை செய்து வருகிறீர்கள்? உண்மையை சொல்லுங்கள். என் உயிருக்கும் மேலான கற்பை காப்பாற்றிக் கொள்ளவும் தான் அந்த கத்தியை வைத்திருக்கிறேன். தேவி, வேறு நோக்கம் ஒன்றும் இல்லையா? வேறு நோக்கம் எனக்கென்ன இருக்கக்கூடும்? வீரபாண்டியருடைய மரணத்துக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காகவும் இருக்கலாம் அல்லவா? மணிமேகலை இருக்கும்போது நீர் அந்த பேச்சை எடுக்க மாட்டீர் என்று நினைத்தேன். நானும் இனி மறைக்க வேண்டிய அவசியமில்லை. தங்காய், நீயும் தெரிந்து கொள். நான் இந்த கடம்பூர் அரண்மனைக்கு வந்ததை நோக்கம் என்னவென்று தெரிந்து கொள். இவ்வாறு சொல்லிய வண்ணம் நந்தினி பக்கத்தில் கட்டிலின் மீது வைத்திருந்த மீன் அடையாளமிட்ட வாளை கையில் எடுத்துக்கொண்டாள். சோழ சாம்ராஜ்யத்தின் உட்கலகத்தை தீர்த்து வைப்பதற்காக நான் இங்கு வரவில்லை. மதுராந்தகத்தேவருக்கும் ஆதித்த கரிகாலருக்கும் ராஜ்ய பிரிவினை செய்து வைப்பதற்காகவும் நான் இங்கு வரவில்லை. கடம்பூர் அரண்மனையில் விருந்துண்டு கழிப்பதற்காகவும் வரவில்லை. தங்காய், உனக்கு திருமணம் முடித்து வைப்பதற்காகவும் வரவில்லை. வீரபாண்டியரின் தலையை கொய்த பாதகனை பழிக்கு பழி வாங்கவே வந்தேன். இது பாண்டிய குலத்து வாழ். இதன் மேல் ஆணையிட்டு நான் சபதம் செய்திருக்கிறேன். அந்த சபதத்தை முடிக்கவே வந்தேன். இன்றிரவு ஒன்று என் சபதத்தை முடிப்பேன், அல்லது என் உயிரை முடிப்பேன் என்று நந்தினி ஆவேசம் வந்தவள் போல் பேசி நிறுத்தினாள். அதற்கு நான் தடையாக இருப்பேன் என்றுதானே என்னை போகச் சொல்கிறீர்கள்? என் உயிருக்கு ஆபத்து வரும் என்று பயமுறுத்த பார்க்கிறீர்கள் என்றான் வந்தியத்தேவன். என் பழியை முடிப்பதற்கு நீர் தடை செய்யப் போகிறீரா? நல்ல காரியம். யார் வேண்டாம் என்றார்கள்? உம்முடைய நண்பரிடம் சென்று இதையெல்லாம் சொல்லி இங்கே அவரை வராமல் தடுத்து விடுவதுதானே? தேவி, அவரிடம் சொல்லி தடை செய்ய முடியாது என்றுதான் தங்களிடம் வந்தேன். தங்களுடைய காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கொண்டாவது தங்களை இந்த பாவகாரியம் செய்யாமல் தடுப்பதற்கு வந்தேன். பாவகாரியமா? எது பாவகாரியம்? என் தோழியிடம் கேட்டு பார்க்கலாம். மணிமேகலை, நீ சொல். உன் நெஞ்சை ஒருவருக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறாய். அவர் காயப்பட்டு நிராதரவாய் இருக்கும்போது அவருடைய பகைவன் அவரை கொல்ல வருகிறான். நீ அப்பகைவன் காலில் விழுந்து உன் காதலரை கொல்ல வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறாய். அவன் அப்படியும் கேளாமல் கொன்றுவிட்டு போகிறான். அப்படிப்பட்ட கிராதகனை பழி வாங்குவது பாவம் என்று நீ சொல்வாயா? ஒரு நாளும் சொல்ல மாட்டேனக்கா. ஆனால் உங்களைப் போல் நான் அவன் காலில் விழுந்து கெஞ்சி இருக்கவும் மாட்டேன். நானே கத்தி எடுத்து அவனை முன்னாலேயே கொன்றிருப்பேன் என்று சொன்னாள் மணிமேகலை. வந்தியத்தேவன் மணிமேகலையை நோக்கி, இளவரசி, அந்த பகைவன் ஒருவேளை தங்களுடைய சொந்த சகோதரர் என்று ஏற்பட்டுவிட்டாள் என்று கேட்டான். சகோதரனாய் இருந்தாலும் யாராய் இருந்தாலும் எனக்கு ஒன்றுதான் என்றாள் மணிமேகலை. அப்படி சொல்லடி என் கண்ணே என்றாள் நந்தினி. இளவரசி தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமல் சொல்கிறார். இவருடைய தமையன் கந்தமாறன் என்னதான் இவருக்கு விரோதமாக காரியம் செய்தாலும் அவனை கொல்ல இவருக்கு மனம் வருமா என்று வல்லவரையன் கேட்டான். நந்தினியும் மணிமேகலையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின்னர் நந்தினி வந்தியத்தேவனை பார்த்து, இதென்ன வீண் கேள்வி? நான் என் கூட பிறந்த சகோதரனை கொல்லப் போவதில்லை. முதலில் நீர் என்னை சந்தித்த போது என் தமையன் திருமலையின் பெயரை சொன்னீர். அதனால்தான் உம்மிடம் எனக்கு அபிமானம் உண்டானது. ஆழ்வார்க்கடியானுடைய நண்பர் என்பதற்காகவே நீர் பலமுறை அபாயத்திலிருந்து தப்பிச் செல்வதற்கு உதவி செய்தேன். ஐயா, இன்று நான் என் சபதத்தை முடிக்காமல் என் உயிரை விடும்படி நேர்ந்தால் திருமலையிடம் என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்க வேண்டும். அவனுடைய சொற்படி நான் நடக்காவிட்டாலும் அவனை அடியோடு மறந்துவிடவில்லை என்பதாக சொல்ல வேண்டும் என்றாள். அம்மணி, இந்த கபட நாடகம் இன்னும் ஏன்? ஆழ்வார்க்கடியான் தங்கள் தமையன் அல்ல. தாங்கள் அந்த வீர வைஷ்ணவனுடைய சகோதரியும் அல்ல. பின் யார் என் தமையன்? யாருடைய சகோதரி நான்? தங்கள் தமையனார் ஆதித்த கரிகாலர் தான். ஆகையினாலேயே தாங்கள் சகோதரகத்தி தோஷத்துக்கு ஆளாக வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறேன். வீரபாண்டிய குலத்து கொலைவாளை தயவு கூர்ந்து என்னிடம் கொடுத்து விடும்படி மன்றாடுகிறேன். கரிகாலரும் நானும் உடன் பிறந்தவர்கள் என்ற அபூர்வ கற்பனையை தாங்கள் இளவரசரிடமும் கூறியிருக்கிறீர்கள் அல்லவா? அதை அவர் நம்பினாரா என்று நந்தினி ஏளன புன்னகையுடன் கேட்டாள். நம்பியதாகத்தான் தோன்றியது. ஆனால் அவர் மனதில் உள்ளதை நான் ஒன்றும் அறியேன். அவர் மனதில் உள்ளதை நான் அறிவேன். அந்த பழையாறை மோகினியின் கற்பனா சக்தியை பற்றி அவர் பெரிதும் வியக்கிறார். அம்மணி, நான் கூறியது கற்பனை அல்ல. பழையாறை இளைய பிராட்டியின் கற்பனை அல்லவே அல்ல. ஈழ நாட்டில் நான் கண்ணாலேயே பார்த்தேன். என்னத்தை பார்த்தீர்? வாயினால் பேசும் சக்தியற்ற ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தேன். என்னையும் ஆழ்வார்க்கடியானையும் அருள்மொழிவர்மரையும் அந்த தெய்வ மகள் பேரபாயத்திலிருந்து காப்பாற்றினார். அனுராதபுரத்தின் வீதிகளில் நள்ளிரவில் நாங்கள் ஒரு பழைய மாளிகையின் ஓரமாக போய்க் கொண்டிருந்த போது அவர் வீதியின் எதிர்ப்பக்கத்தில் நின்று எங்களை சமிகையினால் அழைத்தார். அருள்மொழிவர்மரும் நாங்களும் அவரை நோக்கி நகர்ந்ததும் நாங்கள் சற்றுமுன் நின்றிருந்த வீட்டின் முகப்பு இடிந்து விழுந்தது. பொன்னியின் செல்வர் அந்த பெண்ணரசியை தம் குலதெய்வம் என்று போற்றி வணங்கினார். ஐயா, இந்த கதைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அருள்மொழிவர்மரை சோழ சிங்காதனத்தில் அமர்த்த விரும்பும் இளைய பிராட்டியிடம் இதையெல்லாம் நீங்கள் கூறியிருக்கலாம். அவளும் வியந்து மகிழ்ந்திருப்பாள்.
என்னிடம் ஏன் சொல்கிறீர்கள்? அதற்கு காரணம் இருக்கிறது. அனுராதபுரத்து வீதிகளில் மங்கலான நிலவு வெளிச்சத்தில் அந்த பெண்ணரசியை நான் சற்று தூரத்திலிருந்து பார்த்தபோது தஞ்சாவூரில் நாம் விட்டு பிரிந்து வந்த பழுவூர் இளையராணி இங்கே எப்படி வந்து சேர்ந்தார் என்று வியப்படைந்தேன். அம்மணி, தங்களுக்கும் அவருக்கும் உருவத் தோற்றத்தில் அணுவளவும் வித்தியாசமில்லை. தாங்கள் ஆபரண அலங்காரங்களை நீக்கிவிட்டு கூந்தலை பிரித்து போட்டுக்கொண்டால் தத்துரூபமாக அவரைப் போலவே இருப்பீர்கள். நீர் சொல்வதை நான் ஏன் நம்ப வேண்டும்? தாங்கள் கற்பனா சக்தி அதிகமுடையவர் என்பதை நான் அறிவேன். இதுவும் ஏன் உமது கற்பனை திறன்களில் ஒன்றாயிருக்கக்கூடாது? தேவி, சத்தியமாக சொல்கிறேன், நீர் எவ்வளவுதான் ஆணையிட்டு சொன்னாலும் என்னால் நம்ப முடியாது. ராணி, நம்ப முடியாது என்று தாங்கள் சொல்வது பொய். நான் சொல்வது உண்மை என்பது தங்களுக்கே தெரியும். அந்த உண்மையை தங்கள் காரியத்துக்கு உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். முதலில் தங்களை தஞ்சை அரண்மனையில் நான் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது இந்த மந்திரவாதி ஆந்தையைப் போல் கத்தி கொண்டு வந்தான். என்னை அப்பால் போய் இருக்க சொன்னீர்கள். தற்செயலாக திறந்திருந்த பொக்கிஷ நிலவரைக்குள் நான் போய் ஒளிந்து கொண்டிருந்தேன். அப்போது சில விந்தையான காட்சிகளை நான் பார்க்கும்படி நேர்ந்தது. அவை என்ன அபூர்வமான காட்சிகள்! கந்தமாறன் மதுராந்தகத்தேவரோடு அந்த நிலவரை பாதை வழியாக போவதை பார்த்தேன். அதனால் என்ன? சிறிது நேரத்துக்கெல்லாம் அதே நிலவரையில் தாங்களும் பெரிய பழுவேற்றையரும் போவதை பார்த்தேன். அப்போது நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பது தெரிந்திருக்கவில்லை. பிறகு நான் ஊகித்து தெரிந்து கொண்டேன். தங்கள் அன்னையின் ஆவி வடிவத்தைப் போல் நடித்து சக்கரவர்த்தியை துன்புறுத்துவதற்காக போகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். இத்தனை நேரம் திடமாக நின்று பேசிக் கொண்டிருந்த நந்தினி இப்போது திடீரென்ற சோர்வடைந்து அங்கே கிடந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்தாள். ஐயா, இன்னும் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? தாங்களும் பெரிய பழுவேற்றையரும் நிலவரை பாதையில் போய்க் கொண்டிருந்த போது மதுராந்தகரை அழைத்துச் சென்ற கந்தமாறன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். பழுவேற்றையரிடம் அவன் ஏதோ கூறினான். அவர் அவனுடன் தீவிரத்தை பிடித்து கொண்டு வந்த காவலனிடம் ஒரு சமிஞை செய்தார். அது என்ன சமிஞை? தங்களுக்கு அது தெரிந்தே இருக்க வேண்டும். கந்தமாறனை முதுகில் குத்தி கொன்றுவிடும்படி பழுவேற்றையர் கட்டளையிட்டார். அதை நான் தடுத்து கந்தமாறன் உயிரை காப்பாற்றினேன். அதன் பயனாக அவனுடைய முதுகில் கத்தியால் குத்திய பழி என் பேரில் விழுந்தது. நந்தினி மணிமேகலையை திரும்பி பார்த்துவிட்டு, ஐயா, ஏதேதோ சொல்லி இந்த பெண்ணின் மனதை ஏன் கலக்குகிறீர்கள் என்றாள். தேவி, இத்தனை காலமும் இதையெல்லாம் பற்றி நான் யாரிடமும் சொல்லவில்லை. உங்கள் கையில் வைத்திருக்கும் வாளை என்னிடம் தாங்கள் கொடுத்து விட்டால் இனியும் யாரிடமும் சொல்லப் போவதில்லை. வாளை கொடுக்க முடியாது ஐயா. எதற்காக கொடுக்க வேண்டும்? யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏதாவது கற்பனை சேர்த்து வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள். ஏன், இப்போதே கரிகாலரிடம் சென்று அவர் இங்கு வருவதை நிறுத்திவிடுங்கள். என்னை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? போங்கள் என்று நந்தினி கூறிய போது அவளுடைய கண்களில் நீர் ததும்பியது. அம்மணி, இளவரசருடைய ஸ்பாவம் எனக்கு நன்றாக தெரியும். அவரை தடுக்க என்னால் முடியாது. தடுக்க முயன்றால் அவருடைய பிடிவாதம் அதிகமாகும். ஆகையினால் தான் தங்களை வேண்டிக் கொள்ள வந்தேன். என்னை வேண்டிக் கொள்ள உமக்கென்ன உரிமை? நீர் கூறியதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். ஈழ நாட்டில் என்னை பெற்றெடுத்த அன்னையை நீர் பார்த்ததாகவே இருக்கட்டும். அதற்காக நான் ஏன் என் சபதத்தை கைவிட வேண்டும்? என் அன்னைக்கு சக்கரவர்த்தி பெரிய துரோகம் செய்திருக்கிறார். அவர் மேலும் அவருடைய மக்கள் மேலும் நான் ஏன் இரக்கம் காட்ட வேண்டும்? பழி வாங்குவதற்கு வேண்டிய காரணம் இன்னும் அதிகமாக வல்லவோ ஆகிறது. இல்லை அரசி, இல்லை. தங்களுடைய பழிவாங்கும் எண்ணத்தை தாங்கள் அன்னை சரியென்று ஒப்புக்கொள்வாரா? சற்று யோசித்து பாருங்கள். சக்கரவர்த்தியின் மக்களை அந்த மூதாட்டி தம் உயிருக்குயிராக கருதுகிறார். அவர்களில் ஒருவரை தாங்கள் தங்கள் கையினால் கொள்வதை அவர் விரும்புவாரா என்று யோசித்து பாருங்கள். ஒரு நாளும் விரும்ப மாட்டார். தங்களுடைய செயலை அறிந்தால் அவர் தங்களை வெறுப்பார். அவர் உயிரோடு இருக்கும் வரையில் தங்களை சுற்றி வருத்தி கொண்டிருப்பார். வாயினால் அவர் பேச முடியாது. ஆனால் அவருடைய கண் பார்வையே தங்களை என்றைக்கும் நரகத்திலும் கொடிய வேதனையில் ஆழ்த்தி கொண்டிருக்கும். நந்தினியின் கண்களில் இப்போது கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது. கண்ணீரை துடைத்துக்கொண்டு மேல் நோக்காக பார்த்தாள். அங்கே ஏதோ துயரமயமான காட்சியை பார்த்தவள் போல் அவள் முகம் வேதனை அடைந்து காட்டியது. அம்மா, அம்மா, வீரபாண்டியருடைய தலையும் உடலும் தனித்தனியே வந்து என் பிராணனை வதைத்தெடுப்பது போதாதா? நீர் வேறே வந்து என்னை சுற்ற வேண்டுமா என்று சொல்லிக்கொண்டே அந்த காட்சியை பார்க்க சகிக்காதவள் போல் கண்களை கையினால் மூடிக்கொண்டாள். சிறிது நேரம் அந்த அறையில் நந்தினியின் விம்மல் சத்தம் மட்டும் கேட்டது. மணிமேகலை வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, தாங்கள் இவ்வளவு குரூரமானவர் என்று எனக்கு தெரியாமல் போனது என்றாள். இதை கேட்ட நந்தினி உடனே தன் கண்களை பொத்தியிருந்த கரங்களை எடுத்துவிட்டு, அவர் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை தங்காய். என்னுடைய நன்மைக்காக தான் சொல்கிறார். என்னை பெரும் பாதகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தான் சொல்கிறார். ஆனாலும் அது இப்படி என்னை துன்புறுத்துகிறது என்றாள். பின்னர் கண்ணீர் ததும்பிய கண்களினால் வந்தியத்தேவனை நோக்கி, ஐயா, இதுவரையில் யாரும் சாதிக்க முடியாத காரியத்தை நீர் சாதித்து விட்டீர். இதோ உமது விருப்பத்தின்படி இந்த வாளை உம்மிடமே கொடுத்து விடுகிறேன், பெற்றுக்கொள்ளும் என்று வாளை நீட்டினாள். வந்தியத்தேவன் அதை பெற்றுக்கொள்ள கையை நீட்டிய போது நந்தினி மறுபடியும் பின்வாங்கினாள். கொஞ்சம் பொறுங்கள். வாளை எடுத்துக்கொள்வதற்கு முன் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று சொல்லுங்கள். என் சபதத்தை நிறைவேற்றாமல் நான் இங்கிருந்து கிளம்பினால்
வேட்டை மண்டபத்தில் உள்ளவர்கள் என்னை சும்மா விட மாட்டார்கள். உயிரோடு சிதையில் வைத்து நெருப்பு மூட்டி கொளுத்தி விடுவார்கள். அதற்கு கூட நான் அஞ்சவில்லை. ஆனால் நான் சாவதற்கு முன்னால் என் தாயை ஒருமுறை சந்திக்க விரும்புகிறேன். வானர்குல வீரரே, நீர் கூறியதையெல்லாம் நான் நம்பவில்லை என்று சொன்னேன். அது தவறு. ஈழ நாட்டு காடுகளில் தலைவிரி கோலமாக திரிந்து கொண்டிருக்கும் என் அன்னையை பற்றி நீர் சொல்லியதை எல்லாம் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வார்த்தையையும் நம்புகிறேன். நானே அவரை பார்த்ததும் உண்டு. எப்போது, எப்படி என்று வந்தியத்தேவன் கேட்டான். குழந்தை பிராயத்தில் நான் படுத்து தூங்கும்போது சில சமயம் திடுக்கிட்டு கண் விழித்துக் கொள்வேன். அப்போது ஒரு பெண் உருவம் என் முகத்தின் அருகில் குனிந்து என்னை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க காண்பேன். நான் கண் விழித்ததும் அந்த உருவம் மறைந்துவிடும். எனக்கு இது அதிசயத்தையும் அச்சத்தையும் அளித்தது. கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து கொள்வதில் எனக்கு அப்போதிருந்த ஆசை நிரம்ப உண்டு. ஆகையால் என் முகத்தோற்றம் என் மனதில் நன்றாக பதிந்திருந்தது. நான் தூங்கும்போது என்னை குனிந்து உற்று பார்த்த உருவம் என்னைப் போலவே இருப்பது பற்றி வியந்திருக்கிறேன். என் முகமும் அவள் முகமும் ஒரே மாதிரி இருக்கும். கூடு விட்டு கூடு பாய்வது பற்றிய கதைகளை நான் கேட்டறிந்திருக்கிறேன். என் உயிரை என் உடம்பை விட்டு பிரிந்து தனியாக மேலே நின்று என் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறதோ என்று சந்தேகப்படுவேன். சில சமயம் நான் இறந்து போய்விட்டேனோ, படுத்திருப்பது என் உயிரற்ற உடம்போ என்று எண்ணி திடுக்குறுவேன். இதெல்லாம் உண்மையாக நடப்பதா, கனவில் நடப்பதா, அல்லது என் மனப்பிரமையா, எனக்கு சித்தக்கோளாறு ஏற்பட்டு விட்டதோ என்றெல்லாம் எண்ணி வேதனைப்படுவேன். எனக்கு பிராயம் வந்த பிறகு அப்படி நான் கண்டதெல்லாம் உண்மையான தோற்றமேதான் என்று பல காரணங்களினால் எனக்கு நிச்சயமானது. முக்கியமாக சுந்தர சோழர் என்னை பார்த்தடைந்த குழப்பத்தை கவனித்து அந்த நிச்சயம் அடைந்தேன். வேறு பல அறிகுறிகளிலும் ஆழ்வார்க்கடியான் சில சமயம் தவறி கூறிய வார்த்தைகளினாலும் என்னை போன்ற உருவம் படைத்த என் அன்னை ஒருத்தி இருக்க வேண்டும் என்று நிச்சயம் அடைந்தேன். அவரை ஒரு தடவை பார்க்க வேண்டும், அவருடைய மடியிலே படுத்து விம்மி அழ வேண்டும் என்று என் உள்ளத்தில் தாபம் குடிக்கொண்டது. ஐயா, இன்று தாங்கள் கூறிய வார்த்தைகளினால் அந்த தாபம் பன்மடங்கு அதிகமாகிவிட்டது. என்னை என் தாயாரிடம் நீர் அழைத்து போவதாயிருந்தால் என் பழிவாங்கும் நோக்கத்தை விட்டு விடுகிறேன். இந்த பாண்டிய குலத்து வாளை உம்மிடம் இப்போதே கொடுத்து விடுகிறேன் என்று விம்மிக்கொண்டே கூறினாள் நந்தினி. வந்தியத்தேவன் சிந்தனையில் ஆழ்ந்தான். ஐயோ, இதென்ன வம்பு! கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டு விட்டதே என்று எண்ணினான். மணிமேகலை, ஐயா, நானும் தங்களை வேண்டிக் கொள்கிறேன். அக்காவின் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதாக வாக்கு கொடுங்கள் என்றாள். வந்தியத்தேவன் மிகுந்த தயக்கத்துடன், என்னால் முடிந்தால் பார்க்கிறேன் என்று சொன்னான். அப்படியானால் உடனே நாம் கிளம்ப வேண்டும். ஆதித்த கரிகாலர் இங்கு வருவதற்குள் கிளம்பிவிட வேண்டும். இங்கிருந்து எப்படி புறப்பட்டு செல்வது? வாசல் வழி அபாயகரமானது. எதிரே கந்தமாறனும் கரிகாலனும் வந்தாலும் வருவார்கள் என்றாள் நந்தினி. வேட்டை மண்டபத்துக்குள் இருக்கும் சுரங்கப்பாதை வழியாக அழைத்து போகிறேன், பாருங்கள் என்றான் வந்தியத்தேவன். அக்கா, நானும் வந்து விடுகிறேன், என்னையும் அழைத்து போங்கள் என்றாள் மணிமேகலை. நந்தினி அதை கவனிக்காமலே, வேட்டை மண்டபத்துக்குள் போக நான் விரும்பவில்லை. ரவிதாசனும் அவனுடைய ஆட்களும் நம்மை உயிரோடு விடமாட்டார்கள் என்றாள். அம்மணி, தங்கள் கையிலுள்ள வாளை மட்டும் என்னிடம் கொடுங்கள். அவர்கள் 4 பேரையும் நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். வேண்டாம், அதனால் பல சங்கடங்கள் உண்டாகும். மணிமேகலை, இங்கிருந்து வெளியேறுவதற்கு வேறு வழி ஒன்றுமில்லையா என்று கேட்டாள் நந்தினி. மணிமேகலை புருவத்தை நெறித்து கொண்டு சிறிது யோசித்தாள். அக்கா, எனக்கு வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இவரையே கேளுங்கள். முன்னொரு சமயம் இவர் இந்த அறையிலிருந்து மாயமாக மறைந்து போனார். எப்படி போனார் என்று கேளுங்கள் என்றாள். நந்தினி வந்தியத்தேவன் முகத்தை பார்த்தாள். வந்தியத்தேவன், ஆமம்மணி, வேறொரு வழி இருக்கிறது. தற்செயலாக அதை நான் கண்டுபிடித்தேன். ஆனால் அதன் வழியாக போவது எளிதன்று. மச்சுக்கு மச்சு, மாடத்துக்கு மாடம் தாவி குதிக்க வேண்டும். அப்புறம் மதிலேறியும் குதிக்க வேண்டும். தங்களால் முடியுமா என்று சந்தேகிக்கிறேன். அதை காட்டிலும் மந்திரவாதியையும் அவனுடைய ஆட்களையும் ஒரு கை பார்த்துவிட்டு சுரங்க வழி போவது நல்லது என்று சொன்னான் வந்தியத்தேவன். அப்போது மணிமேகலை, ஐயோ, அவர்கள் வருகிறார்கள் போலிருக்கிறதே என்று திடுக்கிட்டு கூறினார். இருவரும் உற்று கேட்டார்கள். ஆம், அப்போது அரண்மனை முன்கட்டிலிருந்து அந்த அறைக்குள் யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. ஐயா, சீக்கிரம் வேட்டை மண்டபத்துக்குள் போய்விடுங்கள் என்றாள் நந்தினி. மறைந்து கொள்ள எனக்கு வேறொரு நல்ல இடம் இருக்கிறது. தேவி, அந்த வாளை இப்படி கொடுங்கள் என்றான் வந்தியத்தேவன். நந்தினி அவனிடம் வாளை கொடுப்பதற்காக அதை முன்னால் நீட்டினாள். அப்போது அவளுடைய கை தவறி வாள் தரையில் விழுந்து ஜன ஜன கன கன எனும் ஒளியை எழுப்பியது. அத்தியாயம் 37 நிறைவுற்றது.